பள்ளி கல்விக்குள்ள போயிட்டு டிவிக்கேன்னு கத்த சொல்லுவோம். பள்ளிக்குள்ள போயிட்டு விஜயோடைய போட்டோ காமிச்சு யார் இது அப்படின்னு சொல்லி கேட்போம். எல்லா பள்ளி குழந்தைகளும் விஜய் மாமான்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு வேணா பண்ணிக்கிறோம். ஆனா அந்த பள்ளி குழந்தைகளுக்கு நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கல அப்படின்னா வாயை பொத்திட்டு அமைதியாக இருப்போம் அப்படின்றது தாவேக அரசின் நிலைப்பாடா? மோடியை போய் விஜய் சந்திக்க மாட்டாரு, ராஜ்மோகன் போய் சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அமைச்சர் சந்திக்க மாட்டாரு. இவங்களுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்த்து நின்று ஒரு போராட்டத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அந்த போராட்டம் பண்ண மாட்டாங்க. ஒன்றிய அரசை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு ஆதவர்ஜுனா. 5000 கோடி ரூபாய் கொடுக்கல, ஆனா 2 லட்சம் கோடி கொடுப்பாங்க. ஒன்றிய அரசு தாராளமாக இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அமித்ஷா வர்றாரு, அதுல அவர் போறாரு, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கிட்டு, அமித்ஷாஜி உங்க வீட்டுல போய் சமைச்சு நல்லா சாப்பிடுங்க அப்படின்லாம் இவர் போய் கொடுத்ததாக விகடன் பத்திரிகையில் இன்னைக்கு செய்தி எல்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு அன்பை பரிமாறுறாரு அமித்ஷாட்ட, சமையல் பண்ற அளவுக்கு பரிமாறுறாரு. அந்த மசாலா பொடியெல்லாம் யார் தயாரிச்சு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்குள்ள நம்ம போகவும் வேணாம். இவ்வளவு தூரத்திற்கு பாஜக இணக்கமாக இருந்தும் கூட பாஜகவிடம் இருந்து உங்களால கல்வி நிதியை கூட வாங்க முடியவில்லையே, ஏன்? அப்ப இந்த இணக்கம் எதுக்கு? ஆளுநராட்சி வரக்கூடாது, விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அதனால நாங்க ஆதரவு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு வரிசையா ஓவராலா போனீங்க. எல்லாரும் போய் ஆதரவு கொடுத்தீங்க. இன்னைக்கு யாருடைய ஆட்சி நடக்குதுங்க? பாஜகன்னு சொல்ல முடியல, மோடி அமித்ஷான்னு சொல்ல முடியல, நீட் தேர்வுக்கு எதிராக போராட முடியல, எதையுமே பண்ண முடியல. ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு எதிர்க்க மாட்டேதுன்றப்ப இது பாஜக ஆட்சி தானே. ஒப்பீனியன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம ஒப்பீனியன் தமிழ் சேனலுடைய ஆசிரியர் யாசிர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டுடைய முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் தர வேண்டிய 1825 கோடி ரூபா தரவே இல்லை. இது குறித்து இன்னைக்கு விஜயோடைய அமைச்சரவையில் இருக்கிற ராஜ்மோகன் அவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. மானிய கோரிக்கையில் இதை பற்றி அவர் ஏன் பேசவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை சோஷியல் மீடியா போஸ்ட்டுகளில் அவர் எழுப்பியிருந்தார். அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஏப்ரல் 21 இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிகிறப்ப விஜய் அவர்கள் சொன்ன அந்த கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய வீட்டு குழந்தைகள், விஜய் மாமான்னு சொல்லக்கூடிய வீட்டு குழந்தைகளே, பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளே, உங்கள் பெற்றோர்கிட்ட போய் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட போய், தாத்தா பாட்டிக்கிட்ட போயிட்டு விசிலை காதில் ஊதி ஓட்டு போட நீங்கள் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவதற்கு மட்டும் பள்ளி குழந்தைகளை கேட்டுக்கொண்ட இந்த விஜய் அதே பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை ஒன்றிய அரசு தர மறுத்திருக்கிறது. அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. அப்போ உங்களுக்கு ஓட்டு போட மட்டும் அந்த பள்ளி குழந்தைகள் வேணும், உங்களுக்கு அந்த குழந்தைகள் படித்து முன்னேறுவதற்கான அந்த நிதியை வாங்கி தர மாட்டீங்க அப்படின்றதான் இன்னைக்கு அம்பலமாயிருக்கு. நியாயப்படி ஆகஸ்ட் 24, 25 இந்த 2 நாளில் நடந்த இந்த பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்திலே இதை கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கணும். ஆமாம், இந்த மாதிரி ஒன்றிய அரசு நமக்கு இந்த ஆண்டு வழங்கக்கூடிய 1825.09 கோடி ரூபாயை தரவில்லை, எல்லோருமே இதற்கு கண்டிக்க வேண்டும், இது குறித்து ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்கள் கொண்டு வந்தாரா அப்படின்னா இல்லை. அப்போ ஒன்றிய அரசு ஒரு நிதியை தர மறுக்குது அப்படின்னா அதை ஏன் நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்க? இத்தனைக்கும் நீங்கள் ஒன்றிய அரசு நாங்கள் பகச்சுக்கிற மாட்டோம், அவங்க கூட நாங்கள் சமாதானமாக போவோம், ஒத்துழைப்பு பண்ணுவோம்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே அறிவிச்சும் கூட அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறைக்கான அந்த SSA திட்டத்திற்கான இவ்வளவு கோடி ரூபாயை நிறுத்தியிருக்கிறாங்களே, ஏன் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் அதை மறைச்சிங்க? 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடக்குது. 2024 to 25 1788.79 கோடி, 2025 to 26 1496.04 கோடி, இப்போ இந்த நடப்பாண்டு 2026 27 1825.09 கோடி, மொத்தம் 3 ஆண்டுகளை மட்டும் 5109.92 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நமக்கு தர மறுத்திருக்கு. இப்போ திமுக ஆட்சி காலத்தில் இப்படி தர மறுத்த போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அதாவது செப்டம்பர் 2024 ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு பயணப்பட்டு பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை சந்திச்சு எங்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே கோரிக்கை வச்சார், மனு கொடுத்தார். அதன் பின்பு பிப்ரவரி 2025 மோடிக்கு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பி எங்களுடைய கல்வி நிதியை விடுவீங்கன்னு சொல்றார். எந்த பதிலுமே வரல. என்ன சொல்றாங்க? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு இந்த நிதியை கொடுப்போம் அப்படின்றாங்க. உடனடியாக திமுக என்ன பண்ணுச்சு? அப்ப
திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் பிப்ரவரி 2025 அன்று மாநிலம் முழுக்க மாவட்ட தலைநகர்கள் அத்தனையிலையுமே ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. சென்னையில் நடந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் கலந்து கொண்டாரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டாரு, ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலந்து கொண்டாங்க. இப்போ தாவேகா பக்கம் தாவி இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளான தொல் திருமாவளவன், வைகோ, சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் உடைய தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. கலந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு பள்ளி கல்விக்கு வழங்க வேண்டிய அந்த நிதியை ஒன்றிய அரசு முடக்கக்கூடாது, அதுவும் பார்லிமெண்ட்லயே சட்டம் கொண்டு வராத அந்த என்இபி காரணம் காட்டி முடக்கக்கூடாது என்று ஒரு போராட்டத்தை பண்ணாங்கல்ல. அது மாதிரி இப்போ ஒன்றிய அரசு தர மறுத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு தாவேகா அவங்களுடைய கூட்டணி கட்சி இணைச்சு ஒரு போராட்டத்தை பண்ணுவாங்களா? ஒன்றிய அரசு எதிர்த்து நேரம் போராட்டம் பண்ணியிருக்கணுமே, ஏன் பண்ணல? திமுகவுடைய மாணவரணி அதே மாதமே போராடினாங்களே, ஏன் நீங்க உங்களுடைய தாவேகாவுடைய மாணவரணி வச்சு ஒரு போராட்டத்தை பண்ண வேண்டியதானே? மார்ச் 2025 பார்லிமெண்ட்ல திமுகவுடைய எம்பிக்கள் அத்தனை பேருமே பதாகைகளை ஏந்தி எங்களுடைய கல்வி நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே, ஏன் உங்களுக்கு தான் இப்ப காங்கிரஸ், விசிக, மதிமுகவுடைய ஐயுஎம்எல் எம்பிக்கள் இருக்கிறாங்களே, இந்த பார்லிமெண்ட்ல இப்ப நடந்துச்சு அந்த கூட்டத்தொடரிலே பதாகைகளை ஏந்தி தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவர்களுடைய அந்த கல்வி நீதியை ஏன் தர மறுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பதாகையை ஏந்தி போராட வச்சிருக்கலாமே, ஏன் போராடவே இல்லை? நம்ம இவ்வளவு போராட்டங்கள் கோரிக்கைகளை வச்ச பின்பும் கூட ஒன்றிய பாஜக அரசு எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மே மாதம் 2025 அன்று தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த கல்வி நிதியை கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஸ்டாலின் கேஸ் போட்டார். அந்த கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்கு. இது மட்டுமல்ல, ஜூலை 2025 தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடியை தங்கம் தென்னரசு சந்திச்சு கோரிக்கை மனு வைக்கிறாரு, எங்களுக்கு நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலை 28, 2025 அன்பில் மகேஷ், சம்பந்தப்பட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் கல்வி அதிகாரிகளுடன் சென்று டெல்லிக்கு போறாரு. அங்க கனிமொழி அவர்களுடைய தலைமையில போயிட்டு அந்த ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்திக்கிறார். சந்திச்சு எங்களுடைய மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுங்கன்னு கேட்கிறார். அப்ப இதே போல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கூடிய ராஜ்மோகன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகளை அழைத்து கொண்டு டெல்லிக்கு போய் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு புதிய அமைச்சர் வந்திருக்கிறார். முதல்தான் தர்மேந்திர பிரதான் எதுவுமே கேட்க மாட்டார். இப்பதான் அந்த அமைச்சரை மாற்றி இருக்கிறாங்கல்ல, அமைச்சரை மாற்றியதற்கு அதுவும் இப்ப நாடு முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை. சிஜேபி போராட்டத்தினால தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். இந்த சூழலை பயன்படுத்தி பிரகலாத் ஜோஷியை போய் சந்திச்சு நீங்க எங்களுக்கு உடனடியாக கல்வி நிதியை கொடுக்கணும், என்இபி கேட்காதீங்கன்ற கோரிக்கையை ராஜ்மோகன் வச்சாரா? அப்ப மோடியை போய் விஜய் சந்திக்க மாட்டுறாரு, ராஜ்மோகன் போய் சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க மாட்டுறாரு. இவங்களுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்த்து நின்று ஒரு போராட்டத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அந்த போராட்டம் பண்ண மாட்டுறாங்க. சரிங்க, இப்ப 2 வருஷம் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில கல்வி நிதியை மறுத்தாங்க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? நீ என்இபி ஏற்று சொல்ற அப்படின்னா எனக்கு 2000 கோடி, நான் 10,000 கோடி கொடுத்தாலும் என்னுடைய மாணவர் வாழ்க்கையை விளையாட மாட்டேன், நான் அந்த பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சார்ல. அறிவிச்சதை போலவே 2 ஆண்டுகள்ல 2014 கோடி கொடுத்துருக்கிறாரு. நடப்பாண்டுல மட்டும் 647 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாரு, ஆட்சிக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்ப இதே போல விஜய், நான் இந்த ரூபாயை ஏத்துக்கிறேன், 1800 கோடி ரூபாய் எனக்கு தரலையா, அந்த பணத்தை நான் என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு என்னுடைய தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து கொடுக்கிறேன், ஒன்றிய அரசு கொடுக்கலன்னா என்ன, என்இபி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற ஒரு வார்த்தையை சொல்லி சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கலாம்ல. சரி, விஜய்க்கு பேச வராது, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் அவை புலவனை போல பேசிக்கொண்டே இருக்கிறாரு, யார் எந்த கேள்வி கேட்டாலும் எந்திரிச்சு உடனே பதில் சொல்றாரு, அவர் பதில் சொல்லியிருக்கலாம்ல, அவரும் பதில் சொல்லவே இல்லை. அப்ப இந்த நிதியை தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்தா கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அப்ப ஓட்டுக்காக பள்ளி கல்வி மாணவர்களை நாங்கள் பயன்படுத்துவோம், பள்ளி கல்விக்குள்ள போயிட்டு டிவிக்கேன்னு கத்த சொல்லுவோம், பள்ளிக்குள்ள போயிட்டு விஜயோடைய போட்டோ காமிச்சு அவங்கள யார் இது அப்படின்னு சொல்லி கேட்போம், எல்லா பள்ளி குழந்தைகளும் விஜய் மாமான்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு வேணா பண்ணிக்கிறோம். ஆனா அந்த பள்ளி குழந்தைகளுக்கு நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கல அப்படின்னா வாயை பொத்திட்டு அமைதியாக இருப்போம் அப்படின்றது தாவேகா அரசுடைய நிலைப்பாடா? ஏன் பள்ளி கல்வித்துறையுடைய இந்த மானிய கோரிக்கையில இதை மூடி மறைத்தார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு தாவேகா அரசும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களும் கண்டிப்பாக வெளியிட வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு முன்னாள் கல்வித்துறை அமைச்சருடைய அன்பில் மகேஷுடைய கோரிக்கையாக இருக்கு. நீங்க அன்பில் மகேஷ் அவர்கள் அவையிலே இல்லாத போது நான் அவர்கிட்ட லஞ்சம் கொடுத்த எனவே மிரட்டி வாங்கினீங்க அப்படின்லாம் மரிய வில்சன் பேசுறாருல, மறுநாளே இல்லைங்க நான் லஞ்சம் கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு பல்ட்டி அடிச்சிங்கல்ல, இப்படி குறைகளை எல்லாம் சொல்ல தோணுதுல சென்ற ஆட்சியின் மீது. அப்ப இந்த ஆட்சியில் ஒன்றிய அரசு குறை சொல்லுங்கண்ணே,
ஒன்றிய அரசு கடந்த ஆட்சியிலையும் நிதி கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஆட்சியில் நிதி கொடுக்க மாட்டாங்க, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று வாய் திறந்து பேசுவதற்கு உங்களை எது தடுக்குது? அப்ப எவ்வளவு தூரத்திற்கு ஒன்றிய அரசு பணம் கொடுப்பதை மறைக்கிறாங்க அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ நீங்கள் சொன்னது என்னன்னா, ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு, அதுவும் குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறாங்க, அதுக்கு முக்கியமான காரணம் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் விஜயனுடைய அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சராக இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நான் போய் ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை நான் போய் சந்திச்சேன். அப்போ அவர் எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. நாங்க தமிழ்நாடு மாநிலம் டெல்லியோடைய இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா நாங்க 2 லட்சம் கோடிக்கு உங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் கொடுப்போம், தெளிவா சொல்லணும்னா 2 லட்சம் கோடிக்கு உங்களுக்கு நாங்க நிதி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு சட்டமன்றம்ல. ஆனா இங்க கிட்டத்தட்ட நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு மேல நிதி கொடுக்காம இருக்காங்கன்னு. எதுக்கு ஒரு முரணான செய்தியை சட்டமன்றத்துல பதிவு பண்றாங்க சார்? ஒன்றிய அரசை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. அதாவது 5000 கோடி ரூபாய் கொடுக்கல, ஆனா 2 லட்சம் கோடி கொடுப்பாங்க. அதுவும் எப்படி? சென்ற ஆட்சி இடர்பாடுகளை கொடுத்தாங்க, அதனால நாங்க 2 லட்சம் கோடி கொடுக்கல, நீங்க அதெல்லாம் செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் கோடி கொடுப்போம் அப்படின்றதுதான் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இதை எப்படி பாத்துக்கிற முடியுதுன்னா, ஒன்றிய அரசு தாராளமாக இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா சென்ற ஆட்சியில தான் நிறைய இடர்பாடுகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அந்த இடர்பாடுகள்னாலதான் வராம இருந்துச்சு அப்படின்றதான் ஆதவ் அர்ஜுனா சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன இடர்பாடு? சென்ற ஆட்சியில் என்ன இடர்பாடுகளை செஞ்சதுனால இவர்கள் 2 லட்சம் கோடியை தடுத்தாங்க, அது என்ன இடர்பாடுன்றதை ஆதவ் அர்ஜுனா சொன்னாரான்னு கேட்டா சொல்லவே இல்லை. அப்ப ஏன் இந்த விஷயத்த சொல்றாரு? சரி, இப்படியே குறை சொல்றாரு, திமுக ஆட்சியை குறை சொல்றாரு, இவங்க செஞ்ச இடர்பாடுனாலதான் ஒன்றிய அரசு 2 லட்சம் கோடி தரலன்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், பள்ளி கல்வித்துறைக்கு யாரு பண்ண இடர்பாடுனால 1800 கோடி தரல? நீங்க தான் ஒன்றிய அரசோட இணக்கமாக போவேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க தான் எந்த இடர்பாடு கொடுக்கல. இங்க அவங்க கூட இடர்பாடு கொடுத்தாங்கன்னே வச்சுக்கிறோமே, நீங்க இடர்பாடே கொடுக்காத போது எதற்காக 1800 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு இப்ப தடுத்து நிறுத்திருக்கிறாங்க? அப்ப இதை குறித்து ஆதவ் அர்ஜுனா பதில் சொல்லுவாரா? பதில் இருக்காது. ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒன்றிய அரசு தாராளமான கொண்ட அரசுங்க, இந்த திமுக ஆட்சி எப்படியா குறை சொல்லணும், திமுக அரசு தாங்க சரியில்லை அப்படின்ற அந்த போர்வையில் மட்டுமே போறாங்க. இது ஆதவ் அர்ஜுனா மட்டும் கிடையாது, விஜயுமே அப்படிதான் இருக்கிறாரு. இந்த சுதந்திர தின விழாவில் விஜயுடைய உரையை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த விஜி ராம்ஜி 100 நாள் திட்டத்தை 125 நாளா மாத்தினாங்க. அதற்கு விஜய் சொல்றாரு, இந்த மாதிரி ஒன்றிய அரசு நாங்களும் இணைஞ்சு இந்த 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கிட்டத்தட்ட 12,642 கோடியில செயல்படுத்த போறோம் அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க. அதாவது இந்த திட்டத்துடைய மதிப்பீடு என்பது பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40%. அப்போ ஒன்றிய அரசு 60% அப்படின்னா 7,585 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தரணும். அப்போ 7,585 கோடி ஒன்றிய அரசு கொடுத்துருச்சா? இல்ல. முதல் தவணை 3 தவணை, 2ஆவது தவணை 3ஆவது தவணை பிரிச்சு கொடுப்பாங்க. இதுல முதல் தவணை 2,176 கோடி ரூபாயை 5/7/2026 அன்னைக்கு ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு. இவர் சுதந்திர தின உரை பேசுவதற்கு 1 மாசத்திற்கு முன்பு தான் வெறும் 2000 கோடியை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா விஜய் என்னவா சொல்றாரு? 12,646 கோடி ரூபாயில் நாங்கள் செயல்படுத்த போறோம் அப்படின்றாரு. இது 3 தவணை இப்போதே கொடுத்ததை போல ஒன்றிய அரசு மிகப்பெரிய அளவுக்கு பண உதவிகளை தமிழ்நாடு அரசுக்கு செய்வதை போல ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாரா? இது மட்டுமல்ல, அதே உரையிலேயே ஜல்ஜீவன் திட்டம் 18,123.05 கோடி ரூபாய் முதலீட்டுல அந்த நிதி ஒதுக்கீடுல ஒன்றிய அரசு நாங்களே இணைஞ்சு இதை பண்ண போறோம், வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய் தர போறோம் அப்படின்றாரு. இதுவுமே பித்தலாட்டம். முதல் தவணை 2,177 கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. எப்போ? ஜூன் 3ஆம் தேதி. விஜய் சுதந்திர தின உரையை ஆற்றுவதற்கு 2 மாதத்திற்கு முன்பு தான் அந்த 2000 கோடி ரூபாய் அப்படின்றது தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்கு. அப்போ 2000 கோடியை கொடுத்ததை விஜய் என்னவா சொல்றாரு? 18,000 கோடி கொடுத்துட்டாங்க என்பதை போல பேசுறாரு. அப்போ ஒன்றிய அரசுன்னு வரும்போது ஏதோ தாராளமாக எல்லா பணத்தையும் கொடுத்ததை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஜய் இன்னைக்கு 5,100 கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்கவே இல்லையே, அது குறித்து ஏன் வாய் திறக்கவே இல்லை? அப்போ ஒன்றிய அரசு இங்கே தர மறுத்ததை மறைக்கிறாங்க, ஒன்றிய அரசு கொடுக்காததை வெளிப்படையாக நாட்டு மக்களுக்கு சொல்றாங்க. இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிறணும். இவங்க இத்தனைக்கும் இவ்வளவு சாதகமாக அமித்ஷா வர்றாரு சவுத் இந்தியா சிஎம்களை சந்திப்பதற்காக. தமிழ்நாட்டில் தான் அந்த மீட்டிங் நடக்குது. அதில் அவர் போறாரு, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் அமித்ஷாஜி உங்கள் வீட்டில் போய் சமைச்சு நல்லா சாப்பிடுங்க அப்படின்லாம் இவர் போய் கொடுத்ததாக வீடன் பத்திரிகையில் இன்னைக்கு செய்தியெல்லாம் வந்திருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அன்பை பரிமாறுறாரு அமித்ஷாட்ட.
சமையல் பண்ற அளவுக்கு பரிமாறுறாரு. அந்த மசாலா பொடிலாம் யார் தயாரிச்சு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்குள்ள நம்ம போகவும் வேணாம். அப்ப அவ்வளவு தூரத்திற்கு அன்பை பரிமாறக்கூடிய விஜய்க்கு திருப்பி அன்பு கொடுத்தாங்களா? இல்லவே இல்லை. அப்ப பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்காத போது ஏன் நீங்கள் அந்த அமித்ஷாவை பார்த்து கேட்கல? ஏன்னா அது ஜூன் மாதமே கொடுக்க வேண்டிய தொகை. அமித்ஷா வந்தது இந்த மாதம். அப்போ ஜூன் மாதமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுலேருந்து கண்டிப்பாக கடிதம் வந்திருக்கும், கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே அமித்ஷாவை போய் சந்திச்சு எங்களுக்கு இந்த கல்வி நிதியை கொடுக்காம இருந்தீங்க அப்படின்ற வார்த்தை ஏன் சொல்லலை? சரி, தனிப்பட்ட முறையிலேயே சொல்லியிருக்கலாம், சொல்லலை. இந்த சவுத் இந்தியா சிஎம்கள் நடத்தின அந்த கான்க்ளேவில் நீங்கள் பேசுனீங்கல்ல, பேசும்போது ஒன்றிய அரசு இந்த நிதியை தரலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லவே இல்லை? ஏன்னா மோடிக்கு முன்பு ஸ்டாலின் கேட்டிருக்கிறார். மே 2022 சென்னையில் ஒரு அரசு திட்ட விழாவில் மோடியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி பகிர்வு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுக்க மாட்டீங்க, நீட் விலக்கு கேட்டால் தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடியை மேடையில் வச்சுக்கிட்டே ஸ்டாலின் பேசினார். அப்போ அதே போல் அமித்ஷா மேடையில் வச்சுக்கிட்டே நீங்கள் ஏன் பேசலை? அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய அடிமைத்தனம் இன்னைக்கு வெளியாகுது பாருங்க. பாஜகவை எந்த ரூபத்திலும் பகிச்சிடக்கூடாது. பள்ளி கல்வித்துறையை நாசப்படுத்தினாலும் சரி, நிதியை ஒதுக்கீடு செயலாட்டியும் சரி, நாங்கள் பாஜகவை காட்டி கொடுக்கவே மாட்டோம் அப்படின்றத உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு கூட்டணி விஷயத்திலையும் அது ஃபாலோ பண்ணுறாங்க. என்னன்னா வன்னியரசு சட்டமன்றத்தில் பாஜகன்னு சொல்லி பேசுகிறாரு, மோடின்னு பேசுகிறாரு, அமித்ஷா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பேசினாலும் பதற்றம் வந்துடுது. சபாநாயகர் அப்படி தடுக்கிறார். 1 முறையில் 2 முறையில் 3 முறை இது வரைக்கும் வன்னியரசுடைய அந்த சட்டமன்ற உரையை தடுத்து நிறுத்திக்கிறாங்க. ஏன்? பாஜக அப்படின்னு சொன்னதுனால. அப்போ உச்சகட்டமாக எப்படி போச்சு? லாஸ்டா பாஜகவை பற்றி பேசினார் என்பதற்காகவே இன்னொரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா எழுந்து நின்று இவருடைய உரையை நீக்குங்க, இவர் பாஜக மோடி அமைச்சர் அதுக்கு இழுக்கிறார், சம்மந்தமே இல்லாமல் இவரை நீக்குங்கன்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சார். இப்போ ஒரு அமைச்சர் இன்னொரு சக அமைச்சர் இது சபாநாயகராக பார்த்து செய்ய வேண்டிய வேலையை இன்னொரு அமைச்சரே சொல்கிறார் நீக்குங்க வர அப்படின்ட்டு. அப்போ ஒரு கூட்டணி கட்சி வேறு, சொந்த மொழியாக இருந்தால் கூட உரிமையோடு சொல்லலாம்னு விட்டு போயிடலாம். கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரை பார்த்து இவரோட பேச்சை நீக்குங்க அப்படின்னா அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? அப்போ பாஜக என்று யாருமே பேசக்கூடாது என்று சட்டமன்றத்தில் ஒரு சட்டமாகவே வச்சிருக்கிறீங்க. அப்போ இப்படி இந்த அளவுக்கு நடத்திய பின்பும் கூட, இவ்வளவு தூரத்திற்கு பாஜகவோட இணக்கமாக இருந்தும் கூட பாஜகவிடமிருந்து உங்களால் கல்வி நிதியை கூட வாங்க முடியவில்லையே, ஏன்? அப்போ இந்த இணக்கம் எதுக்கு? இப்போ ஸ்டாலின் முரண்டு பிடிக்கிறார், பல்வேறு இடர்பாடுகளை கொடுத்து விட்டார், அதனால் நிதி கொடுக்கல அப்படின்றதை எடுத்துக்கொண்டாலும் கூட நீங்கள் அதை செய்யவே இல்லை அப்படின்றப்போ செய்யாமல் இருக்கிற ஒரு ஆளுக்கு எதற்கு நிதியை கொடுக்காம இருக்கணும்? அப்போ இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. என்னன்னா, இப்போ என்இபியை ஏற்றுக்கொண்டால்தான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு கல்வி நிதி அப்படின்றத தர்மேந்திர பிரதான் சொன்னார். இந்த ஆட்சி மாற்றம் நடந்த உடனேயே, அதாவது புதிய அரசு பொறுப்பேற்கலை, அதற்கு முன்பே ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. என்இபியை ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா, அப்போ தான் இந்த ஆண்டுக்கு நிதியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்துச்சு. அந்த கடிதத்திற்கு என்ன பதில் கொடுத்தீங்க? இது வரைக்கும் பதில் கொடுக்காம இருந்திருப்பீங்க. அப்போ ஏன் பதில் கொடுக்கவே இல்லை? இப்போ இங்கே ஒன்றிய அரசுடைய அனைத்து திட்டங்களை விஜி ராம்ஜியே ஸ்டாலின் எதிர்த்தாரு, அதை ஏற்றுக்கொண்டீங்க. ஆளுநர் சட்டமன்றத்துடைய மரபு மாறக்கூடாது, மீறக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் பண்ணார், அதையும் மீறிட்டீங்க. வந்தே மாதரம் பாடலை தமிழ்நாடு அரசு விழாக்களில் பாடாமல் இருந்தாங்க, அதையும் நீங்கள் பாடிட்டீங்க. ஆளுநர் தான் வேந்தர் கிடையாது, முதலமைச்சர் தான் வேந்தர்னு சொல்லிட்டு திமுக அரசு பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்கள் ஆளுநர் வேந்தர் தான் அப்படின்ட்டீங்க. ஆளுநருடைய ஆளை நாங்கள் துணைவேந்தர் தேடுதல் குழுவில் நியமிக்க முடியாது ஸ்டாலின் சொன்னாருன்னா, நீங்கள் துணைவேந்தர் தேடுதல் குழுவில் ஆளுநர் ஆளை நாங்கள் நியமிப்போம், யூஜிசி ஆளையும் நியமிப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. யூபிஎஸ்சி மூலமாக தான் நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு டிஜிபியை நியமனம் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வைக்கிறீங்க. அப்போ தொடர்ச்சியாக ஒன்றிய பாஜக அரசிடம் அடிமையாக இருந்த போதும் கூட ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இடர்பாடுகளை கூட நீங்கள் கொடுக்காத போது, என்இபியை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லாத போது, இப்போ இந்த பணம் கொடுக்காத விவகாரத்தையுமே மறைச்சு பட்ஜெட் விவகாரத்தில், பட்ஜெட் மீதான விவாதம் மீது நீங்கள் அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வராமல் மறைத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டுடைய பள்ளி மாணவர்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம். இதை தமிழ்நாட்டு பள்ளி மாணவர்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். உங்களுக்கு வர வேண்டிய நிதியை ஒருவர் தடுக்கிறார், நியாயமாக வர வேண்டிய நிதியை தடுக்கிறார், அதை உங்களுடைய விஜய் மாமா குரல் கொடுத்து கேட்க மாட்டார் அப்படின்றத ஒவ்வொரு மாணவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெறுமன டிவிகே என்று கத்துவதற்கும், விஜய் மாமா அப்படின்னு சொல்லி ஒய்யார கோஷம் போடுவதற்கும் உங்களை பயன்படுத்துகிறார்களே தவிர,
உங்களுடைய அடிப்படை வாழ்வு மேம்படுவதற்கான எந்த வாய்ப்பும் ஏற்படுத்தலை. இதோட கொடுமை என்ன தெரியுமா? தமிழ்நாடு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கல்வி நிதியும் குறைச்சிட்டாங்க பட்ஜெட்டில். சென்ற ஆண்டு திமுக ஒதுக்கிய நிதியை விட இந்த ஆண்டு பட்ஜெட்டில் தாவேகா ஒதுக்கிய நிதி என்பது 4000 கோடி கம்மி. அப்போ 4000 கோடி ஏற்கனவே கம்மி, இதில் 1800 கோடி வேற ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ண போறீங்க அப்படின்ற கேள்விகளை எல்லாம் இன்னைக்கு தாவேகா நோக்கி இருக்கும்போது எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் இதை எடுத்து போட்ட பின்பும் கூட ராஜ்மோகன் கிட்ட இது குறித்து எந்த பதிலுமே இல்லை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு பாஜக ஆட்சியை வரவேற்பதற்கு தான் இந்த கூட்டணி கட்சிகள் அரும்பாடுபட்டுச்சா, அந்த கோபம் அவங்க மேலதான் வருது. ஏன்னா ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அதனால நாங்கள் ஆதரவு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு வரிசையாக ஓவராலாக போனீங்களே, எல்லாரும் போய் ஆதரவு கொடுத்தீங்களே. இன்னைக்கு யாருடைய ஆட்சி நடக்குதுங்க? பாஜகன்னு சொல்ல முடியல, மோடி அமித்ஷான்னு சொல்ல முடியல, நீட் தேர்வுக்கு எதிராக போராட முடியல, எதையுமே பண்ண முடியல. ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு எதிர்க்க மாட்டேதுன்றப்ப இது பாஜக ஆட்சி தானே. எச் ராஜா ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக பதிவு பண்றாரு. சட்டமன்றத்தில் திமுக தான் பிரச்சனை பண்ணுது, தாவேகா ஒன்றும் பிரச்சனை பண்ணலன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஆதரவு கொடுக்கிறார். பாஜகவை சேர்ந்து யாருமே இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ண மாட்டுறாங்க. ஒன்றிய அரசும் எந்த ஒரு மோடி அமித்ஷா ஒரு இடி ரைடோ ஐடி ரைடோ எதையும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பொத்தி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அதை வச்சிருக்கிறாங்க. அப்போ கல்வி நிதியை கொடுக்க மாட்டாங்கன்றப்ப அது குறித்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு அரசாக கூட இது இல்லை என்னும் போது இது தமிழ்நாட்டுக்கான அரசு அல்ல. இந்த அரசு துடைத்தெறிந்தால் மட்டுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை என்பது கிடைக்கும் அப்படின்றதா இன்னைக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பார்வை. பல்வேறு அரசியல் தகவல்களை எங்க கூட பகிர்ந்துட்டீங்க சார். நன்றி. நன்றி.